அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, உங்களை தூக்கி எறிந்த நபரை கூட தேடி வந்து உருகி உருகி பேச வைக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான, அதே நேரத்தில் சிம்பிளான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கை பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக்கில் ஒரு சின்ன தாந்திரிகமும் ஆட் பண்ணியிருக்கு. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம அப்லோட் பண்ண எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்லையும் சின்ன தாந்திரிகம் நம்ம கலந்துருக்கோம். இதற்கான காரணம், இந்த மெத்தட்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாக ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெத்தட்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு தாந்திரிகத்தை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டெக்னிக்கை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், அதாவது லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். இதை தவிர்த்து மற்ற உறவுகளுக்கு இந்த மெத்தடை வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது. காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லவ்வில் இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்வில் இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். என்னுடைய ஒரே ரெக்வெஸ்ட், நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே இந்த மாதிரியான டெக்னிக்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆல்ரெடி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களை பிரிக்கிறதுக்கோ அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரியான டெக்னிக்ஸை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் வேறு விதமான பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். எப்போவுமே எந்த ஒரு டெக்னிக் நமக்கு ரொம்ப வேகமாக ரிசல்ட் கொடுக்குதோ, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கோ, அதே டெக்னிக்கை நம்ம தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது ரிசல்ட் கிடைச்சாலும் நமக்கான பனிஷ்மெண்ட்டும் ரொம்ப வேகமாக கிடைக்கும். ஸோ இதை மனசில் வச்சுட்டு தேவைப்படுறவங்க நியாயமான விஷயங்களுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். இந்த டெக்னிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த மெத்தட்ல ஒரு சின்ன தாந்திரிகம் கலந்துருக்குன்னு. ஸோ இந்த டெக்னிக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நாள் சனிக்கிழமையாக மட்டும்தான் இருக்கணும். ஆரம்பிக்கும் நாள் மட்டும் சாட்டர்டேவாக தான் இருக்கணும். அதே நேரத்தில் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, மாலை 7 மணிலிருந்து சாயங்காலம் 7 மணிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி சாயங்காலம் நேரத்தில் செய்ய முடியாதவங்க நீங்கள் விடியற்காலை நேரம், அதாவது சனிக்கிழமை விடியற்காலை 4 மணி முதல் காலை 7 மணி வரை இந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ரொம்பவுமே சிறந்த நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மாலை 7 மணிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் தான் ரொம்பவுமே சிறந்த நேரம். இதில் செய்ய முடியாதவங்க மட்டும் நீங்கள் காலை நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து 11 நாட்களுக்கு நீங்கள் கண்டினியூஸாக எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். லேடிஸாக இருந்தீங்கன்னா கூட இந்த 11 நாட்களை நீங்கள் கரெக்டாக தேர்வு பண்ணிக்கோங்க. அதாவது நடுவில் எந்த ஒரு பிரேக்கும் எடுக்காத மாதிரியான நாட்களை நீங்கள் தேர்வு பண்ணணும். ஏன்னா தீட்டு நாட்களில் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஸோ 11 நாட்கள் கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி நீங்கள் டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 11ஆவது நாள் செவ்வாய்க்கிழமையாக வரும். ஸோ செவ்வாய்க்கிழமை நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். இடையில் ஒரு செவ்வாய்க்கிழமை வரும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற நாள் சனிக்கிழமையாக இருக்கணும். அடுத்ததாக ஒரு செவ்வாய் வரும். அதற்கு அடுத்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா 11 நாட்கள் கரெக்டாக இந்த மெத்தட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இந்த மெத்தட்க்கு நம்ம பயன்படுத்த போகிறது ரொம்பவுமே எளிமையான ஒரு பொருள். எல்லா மளிகை கடையிலையுமே உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். அன்னாச்சி பூ, அதாவது ஸ்டார் பூன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஸ்டார் பூவை தான் நம்ம இந்த மெத்தடுக்கு பயன்படுத்த போகிறோம். சித்தர்களால் பயன்படுத்தப்பட்ட பொருட்களில் ரொம்பவுமே முக்கியமானது இந்த அன்னாச்சி பூ. நிறைய தாந்திரிகத்துக்கு இந்த அன்னாச்சி பூவை பயன்படுத்துவாங்க. மனிதர்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் சில முக்கியமான ஸ்பைசஸ்க்கு இருக்கு. அந்த வகையில் கிராம்புக்கு முதலிடம். கிராம்பு பார்த்தீங்கன்னா மனித வசியத்திற்கு, மனித ஈர்ப்புக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு பொருள். அடுத்ததாக ஏலக்காய், அடுத்ததாக இருக்கக்கூடியது இந்த அனாசிப்பூ அல்லது அன்னாச்சிப்பூ, ஸ்டார் பூ, எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா மனிதர்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டெக்னிக்கை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தனி ரூமை தேர்வு பண்ணிக்கோங்க. தனி அறை இல்லாதவங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை யாரும் கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. தனி ரூம் நான் சொல்கிறதுக்கான காரணமே, வேறு யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்களுடைய கவனமும் சிதறக்கூடாது. வேறு யாராவது ரூமில் இருந்தாங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் சிதறும். அதற்காகத்தான் நான் தனி ரூமை தேர்வு பண்ணிக்க சொன்னேன். உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் இந்த மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் தரையில் அல்லது சேரில் கூட உட்காந்துக்கலாம். தரையில் உட்கார்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துணி போட்டுக்கோங்க. புடவையாக இருக்கலாம், வேஷ்டியாக இருக்கலாம். ஏதோ ஒரு துணியை போட்டுட்டு அதற்கு மேலே உட்காருங்க. சேரில் உட்காரவங்களா இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் உட்காந்துக்கலாம். எந்த டைரக்ஷனில் வேணாலும் நீங்கள் உட்காரலாம். அதாவது எந்த திசையை வேண்டுமானாலும் நோக்கி நீங்கள் உட்காரலாம்.
தரையில் உட்கார்றவங்க நீங்கள் பாய் கூட போட்டுக்கலாம். துணி மட்டும் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. பாய் கூட போட்டுட்டு அதற்கு மேலே நீங்கள் உட்காந்துக்கலாம். இப்போ உங்களுடைய மூச்சை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கவனிக்கணும். உள்மூச்சு வெளிமூச்சு இதை 2 ஜஸ்ட் நீங்கள் கவனிச்சா போதும். மூச்சு பயிற்சியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். ஆழ்ந்து மூச்செல்லாம் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் உங்களுடைய மூச்சை நீங்கள் கவனிங்க. 2 நிமிஷம் நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மனமும் உடலும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீல் ஆகும். உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் அடங்கி மனது லைட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இந்த நிலை வந்ததுக்கு பிறகு ஒரு ஸ்டார் பூவை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. அது உடையாத மாதிரி இருக்கணும். ஏன்னா சில பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உடைஞ்சிருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் முழுமையான ஸ்டார் பூவாக இருக்கணும். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. உடைந்த பூக்களை நீங்க பயன்படுத்தும் பொழுது அது தாந்திரிகத்திற்கு பலன்கள் கொடுக்காது. ஸோ உங்களுடைய மனமும் உடலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு பிறகு அந்த ஸ்டார் பூவை இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி நீங்க பிடிச்சிக்கணும். அதாவது வலது கை மோதிர விரலும் கட்டை விரலுக்கும் இடையில அந்த ஸ்டார் பூவை நீங்க வச்சு மென்மையா அழுத்திக்கோங்க. இப்படி பிடிச்சதுக்கு பிறகு உங்களுடைய மடி மீது உங்களுடைய வலது கையை நீங்க வச்சுக்கோங்க. ஒரு கையில், அதாவது வலது கையில் மட்டும் இதை நீங்கள் செஞ்சால் போதும். இடது கை ஃப்ரீயாக இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கு பிறகு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் யார் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது யார் உங்ககிட்ட நெருக்கமாக பழகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய உருவத்தை உங்களுடைய மனக்கண்ணால் பார்க்க முடிஞ்சால் நீங்கள் தத்ரூபமாக பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த நபரை நினைத்தாலே போதும். அவங்கள நீங்கள் நினச்சிக்கோங்க, அதுவே போதும். முக்கியமான விஷயம், அந்த நபரை பற்றின எந்த ஒரு நெகட்டிவான எதிர்மறையான எண்ணங்களும் உங்கள் மனதில் இருக்கக்கூடாது. அவங்க மேலே நீங்கள் கோபத்திலேயோ வருத்தத்திலேயோ அல்லது அவங்க உங்ககிட்ட பேசணுன்ற ஏக்கமோ எதிர்பார்ப்போ இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் மகிழ்ச்சியான மனநிலையில் சந்தோஷமாக அந்த நபரை நீங்கள் மனதில் நினச்சிக்கோங்க. அவங்கள பற்றி நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுடைய மனதில் அந்த அளவுக்கு சந்தோஷம் ஏற்படணும். உங்களுடைய உதடுகளில் ஒரு புன்னகை ஏற்படணும். ஸோ அந்த மாதிரி ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த நபரை பற்றி சந்தோஷமாக நினச்சிக்கிட்டே அவங்களுடைய பெயரை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் சொல்லணும். பெயர் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்கள எந்த நேமில் கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்கள் யூஸ் பண்ணணும். 2 நிமிஷம்ன்றதுனால கரெக்டாக 2 நிமிஷம் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. 2 நிமிஷத்துல இருந்து நீங்கள் ஒரு 5 நிமிடம் கூட சொல்லலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷமாவது சொல்லணும். பெயர் சொல்லும் பொழுது வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்கள் சொல்லிக்கலாம். முக்கியமான விஷயம், வேகமாக அந்த பெயரை நீங்கள் சொல்லக்கூடாது. இங்கே கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க, எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு உணர்ந்து அவங்களுடைய பெயரை சொல்கிறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு 10 முறை அவங்க பெயரை சொன்னால் கூட போதும். 2 நிமிஷத்தில் 10 முறை நீங்கள் சொன்னால் கூட போதும். ஆனால் உணர்ந்து அவங்கள நீங்கள் சொல்லணும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய பெயரை சொல்லும் பொழுது அவங்களுடைய ஆழ்மனதில் அந்த பெயர் ஒலிக்கணும். அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த அன்னாசி பூ, அந்த ஸ்டார் பூவை ஒரு தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஒரு டிப் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிடணும். அந்த ஸ்டார் பூவை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். அது எங்கே வேணாலும் நீங்கள் தூக்கி போட்டுடலாம். ஏன்னா அதில் பதிஞ்ச அந்த எண்ணெய் அலைகள் தண்ணீரில் கலந்துருக்கும். நீங்கள் அந்த தண்ணீரை குடிச்சிருங்க. அவங்களுடைய பெயரை ஒரு 2 முதல் 5 நிமிஷம் சொல்லி முடித்த உடனேயே உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் பூவை எடுத்து ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணீரில் லைட்டாக ஒரு முக்கி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் தொட்டு எடுத்துட்டாலே போதும். அந்த ஸ்டார் பூவை தூக்கி போட்டுட்டு அந்த தண்ணீரை பொறுமையாக நீங்கள் குடிங்க. அவங்கள நினச்சிட்டு அவங்களுடைய பெயரை மனதில் நினச்சிட்டு அந்த தண்ணீரை குடிங்க. அவ்வளவுதாங்க இந்த ப்ராசஸ். ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக். தொடர்ந்து 11 நாட்களுக்கு இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தினமும் ஒரு ஸ்டார் பூவை நீங்கள் பயன்படுத்தணும். ஒரே ஸ்டார் பூவை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. டெய்லியுமே ஒரு ஸ்டார் பூவை நீங்கள் பயன்படுத்தணும். நடுவில் எந்த ஒரு பிரேக்கும் வராமல் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நடுவில் ஒரு நாள் பிரேக் வந்துருச்சுன்னா திரும்பவும் நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்தால் இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். முடியாதவங்க நீங்கள் காலையில் நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ஒரு நாள் நீங்கள் ஈவினிங், இன்னொரு நாள் காலையிலன்னு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். என்றைக்கே ஒரு நாள் மாலை நேரத்தில் செய்ய முடியலன்னா நீங்கள் காலை நேரத்தையும் பயன்படுத்திக்கலாம். டெய்லி ஈவினிங்கில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. முடியாத அன்னைக்கு காலை நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. முக்கியமான சில டிப்ஸ். வீட்டில் இருக்கும் நபர்களை தவிர வெளியாட்கள் யார்கிட்டையுமே இப்படி ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வரை, வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் வெளியாட்களுக்கு சொல்லலாம். யாரை நினச்சி இந்த தாந்திரிக முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எப்போவுமே தெரியக்கூடாது நீங்கள் இப்படி ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்க, இதன் காரணமாக தான் அவங்க உங்ககிட்ட பேச ஆரம்பித்தாங்கன்னு.
அவங்களுக்கு எப்பவுமே தெரியக்கூடாது, நீங்க எப்பவுமே சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்துற நேரத்தை தவிர்த்து மற்ற எந்த நேரங்களிலும் அந்த குறிப்பிட்ட நபரை பத்தி நீங்க நினைக்காமல் இருப்பது வேகமா உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த 11 நாட்களும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வேறு ஏதாவது ஒரு பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்தணும். அந்த நபரை பத்தியே நீங்க சிந்தனை செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. இந்த ப்ராசஸ் டைம்ல மட்டும் அவங்கள நீங்க சந்தோஷமான மனநிலையில நினைச்சா போதும். அதை தவிர்த்து மற்ற நேரங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வேறு பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்துங்க. மின்னல் வேகத்தில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. தேவைப்படுறவங்க நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.